வணக்கம் மாணவர்களே. விஜய் சொன்ன திருக்குறள். இந்த திருக்குறள் விஜய் பேசின அன்னைக்கே நான் வீடியோ போட்டேன். அவர் பேசின லைவ் ரிலேவை கேட்டுட்டு உடனே வீடியோ போட்டேன். தமிழகத்தில் அப்படி யாருக்கு திருக்குறளை தெரியும்? சில பேர் சில திமுக கட்சிக்காரர் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது. முதல்ல குறளுக்கு என்ன விளக்கம்னு பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. இந்த முதற்றே உலகுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். அதாவது பிரிநிலை ஏகாரம் தேற்ற ஏகாரம் என்று 2 விஷயம் இருக்குது. தமிழ் இலக்கணம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் தமிழ் புலவன். நீ பெரிய புலவனா அப்படின்னலாம் கேட்கக்கூடாது. தெரிஞ்சால் தான் புலவன், தெரியாதுன்னா முட்டா பையன்னு அர்த்தம். அது ஒரு சைடு இருக்கும். முதற்று உலகு அப்படின்னா போட்டிருந்தாருன்னா வள்ளுவர், இந்த உலகம் தோன்றி அதில் மக்கள்லாம் வாழ்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் கடவுள் வந்தார். அதனால் உலகம் முதன்மையாக போயிடும். முதற்றே என்று போட்டால் இது பிரிநிலை ஏகாரம் தேற்ற ஏகாரம் என்ற 2 விஷயங்கள் உண்டு. புலவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதில் வள்ளுவரும் ஒரு புலவர் அப்படின்னு சொல்கிறது பிரித்து பிரிநிலை ஏகாரம். வள்ளுவரே புலவர் அப்படின்னா தேற்ற ஏகாரம். முதற்றே அப்படிங்கிறத ஒரு ஏவண்ணாவை போட்டு முதற்றே உலகுன்னு சொன்னார். இப்போ வள்ளுவர் தாண்டா இந்த புலவர்னா வள்ளுவர் தாண்டா புலவர், மற்றெல்லாம் புலவர் இல்லடா அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த எழுத்துக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. இந்த எழுத்து ஆ என்ற சத்தம் இருக்கிறது. மனிதன் என்ற ஒரு பிறவி தோன்றியவுடன் இந்த எப்படி மூலக்காரணமாக ஆ என்ற சத்தம் வந்ததோ மற்றைய சத்தங்கள்லாம் விகார எழுத்துக்கள். ஆனால் முதல் எழுத்து. எனவே இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மொழிகளுக்கும் ஆனாதான் முதல் எழுத்து. அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதன் விளக்கம் இப்போ தேவையில்லை. அடுத்து ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆதி பெயர் பவன் என்பது இருபெயரொட்டு பண்பு தகை. நான் சொல்லுங்களா, பாம்புன்னு சொல்கிறோம், இது பொது பெயர். நாகப்பாம்பு என்பது சிறப்பு பெயர். புரியுங்களா? அதே போல் பகவான் ஆதி பகவான் என்பது பொது பெயர், ஆதி என்பது சிறப்பு பெயர். எனவே இது இருபெயரொட்டு பண்பு தகை. திருவள்ளுவரோட அப்பா அம்மா கிடையாது. இந்த முதற்றே அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம்? அந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமே கடவுள் தாண்டா. அதுதான் இந்த திருக்குறளுக்கு விளக்கம். இதில் விஜய் என்ன சொன்னார்? அநியாய அக்கிரமம் கற்பழிப்பு இந்த மாதிரி அவர் பல விஷயங்களை சொன்னார். எல்லாத்திற்கும் திமுக முதற்றே உலகினார். அப்படின்னா என்ன? எல்லாம் தோன்றதுக்கு அடிப்படை காரணமே திமுக தாண்டா அப்படின்னு சொன்னார். இதுதானே அது விளக்கம். அப்படி போட்டால் அற முதலெழுத்தெல்லாம் ஆதிபவன், இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் கடவுள் தானே தவிர மற்ற எந்த சக்தியும் கிடையாது வள்ளுவர் சொன்னது. அதே போல் தீய சக்தியான திமுக கழகம் தான் இந்த அநியாயம் அக்கிரமம் ஆணவம் கற்பழிப்பு கொலை கொள்ளை இத்தனை சம்பவத்துக்கும் காரணம் முதற்றேன்னு போட்டால் திமுக முதற்றே உலகு அப்படின்னாரு. திமுக தாண்டா காரணம்னு சொன்னார். இதுதான் உண்மையான விளக்கம். இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு அவர் பேச்சை கேட்டோன்னே எனக்கே சிரிப்பு வந்துட்டு, இதை யாரோ சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு முதற்றே உலகுன்னு போட்டிருக்காரு அப்படின்னு நான் மேடையில் பேசினேன். மேடையில்ங்க, யூடியூப் என் சேனல் திருக்குறள் மாணவரில் பேசினேன். அது 2 நாள் கழிச்சு 15-20 வயசு போனது, திடீர்னு 500 வயசு போயிடுச்சு. இதில் கமாண்டு 72 கமாண்டு. புரிஞ்சுக்கொள்ளணும். நீ புலவராணி அப்படின்னு அசிங்கமாக வார்த்தை அது தேவையில்லை. நீ வேணா பரிமேலாளர் உரையிலக்கணத்தை எடுத்து படிச்சுப்பார், திருக்குறளை படிச்சுப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கிற அர்த்தம் புரியும். படிக்க தெரியலனா முடிக்கிட்டு என்ன சொல்லணும்னு கேளு. நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.